சி மற்றும் C++ இல் அரேஸுக்கான ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது அரே என்றால் என்ன, அரேவை டிக்ளேர் செய்வது, அரேவை இனிஷியலைஸ் செய்வது, அரேவுக்கு சில உதாரணங்கள், சில பொதுவான பிழைகள் அவற்றிற்கான தீர்வுகள். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1104, ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461. அரேவுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். அரே என்பது டேட்டா அல்லது ஒரே டேட்டா டைப் கொண்ட elementகளின் தொகுப்பு ஆகும். அரே இண்டெக்ஸ் 0 இலிருந்து ஆரம்பிக்கிறது. முதல் எலிமெண்ட் இண்டெக்ஸ் 0 இல் சேமிக்கப்படுகிறது. 3 வகை arrayகள் உள்ளன. சிங்கிள் டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே மற்றும் மல்டி டைமென்ஷனல் அரே. இந்த டியூட்டோரியலில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பற்றி விவாதிப்போம். சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் செய்வதை காண்போம். அதற்கு சின்டாக்ஸ், டேட்டா டைப், அரேவின் பெயர், பின் அளவு. உதாரணமாக இங்கே 5 elementகளை கொண்ட ஸ்டார் என்ற ஒரு இன்டிஜர் அரேவை டிக்ளேர் செய்துள்ளோம். அரே இண்டெக்ஸ் ஸ்டார் 0 இல் ஆரம்பித்து ஸ்டார் 4 வரை. ஒரு அரேவை டிக்ளேர் செய்வதை பார்த்தோம். இப்போது ஒரு அரேவை இனிஷியலைஸ் செய்வதை பார்ப்போம். இதற்கு சின்டாக்ஸ், டேட்டா டைப், அரேவின் பெயர், அளவு, இஸ் எக்குவல் டோ எலிமென்ட்ஸ். உதாரணமாக இங்கே அளவு 3 உடன் இன்டிஜர் அரே ஸ்டார் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். அந்த அரேவின் elementகள் 1, 2 மற்றும் 3. இங்கே இண்டெக்ஸ் ஸ்டார் 0 இல் ஆரம்பித்து ஸ்டார் 2 வரை. இப்போது உதாரணங்களுக்கு வருவோம். புரோகிராமை எடிட்டரில் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். அதை திறக்கிறேன். நம் பைல் பெயர் array.c என்பதை கவனிக்க. இந்த புரோகிராமில் அரேவில் சேமிக்கப்பட்ட elementகளின் கூட்டுத்தொகையை கணக்கிடுவோம். இப்போது இந்த கோடு ஐ விளக்குகிறேன். இது நம் ஹெடர் பைல். இது நம் மெயின் பங்ஷன். இங்கே அளவு 3 உடன் அரே ஸ்டார் ஐ டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்துள்ளோம். அரேவின் elementகள் 4, 5 மற்றும் 6. பின் ஒரு இன்டிஜர் வேரியபிள் சும் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம். இங்கே அரேவின் elementகளை கூட்டி முடிவை சும் இல் சேமிக்கிறோம். 4 இண்டெக்ஸ் 0 இல் சேமிக்கப்படும், 5 இண்டெக்ஸ் 1 இல் சேமிக்கப்படும் மற்றும் 6 இண்டெக்ஸ் 2 இல் சேமிக்கப்படும் என்பதை கவனிக்கவும். பின் சும் ஐ அச்சடிக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போது சேவ் இல் சொடுக்கவும். புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் அரே.சி ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் அரே. பின் Enter ஐ அழுத்துக. இயக்க எழுதுக /array. Enter ஐ அழுத்துக. இங்கே வெளியீடு காட்டப்படுகிறது. The sum is 15. இப்போது நாம் சந்திக்கக்கூடிய சில பொதுவான பிழைகளை காணலாம். புரோகிராமுக்கு வருவோம். இங்கே வரி எண் 4 இல் கர்லி bracketகளை மறக்கிறோம் எனில் சேவ் இல் சொடுக்குவோம். நடப்பதை காண்போம். டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்வோம். ஒரு பிழையை காண்கிறோம். இன்வாலிட் இனிஷியலைசர் மற்றும் எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் ஒர் பிராக்கெட் பீஃபோர் நியூமெரிக் கான்ஸ்டன்ட். இது ஏனெனில் அரேக்களை கர்லி bracketகளினுள் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நம் புரோகிராமுக்கு வருவோம். இந்த பிழையை சரி செய்வோம். இங்கே வரி எண் 4 இல் கர்லி பிராக்கெட்ஸ் ஐ இடுவோம். இப்போது சேவ் இல் சொடுக்குக. இயக்குவோம். டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்வோம். முன்பு போல இயக்குவோம். ஆம், இது வேலை செய்கிறது. இப்போது இதே புரோகிராமை C++ இல் இயக்குவோம். நம் புரோகிராமுக்கு வருவோம். இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன். முதலில் Shift, Ctrl மற்றும் S விசைகளை ஒருசேர அழுத்துக. இப்போது .cpp எக்ஸ்டென்ஷன் உடன் பைல் ஐ சேமிக்கவும். சேவ் இல் சொடுக்குக. ஹெடர் பைல் ஐ iostream என மாற்றுவோம். இப்போது யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம். ஒரு அரேவை டிக்ளேர் மற்றும் இனிஷியலைஸ் செய்வது C++ இல் ஒன்றே.
எனவே இங்கு எதையும் மாற்ற வேண்டியதில்லை. இப்போது பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம். பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் n ஐ நீக்குக. இப்போது காமாவை நீக்கி இரு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இடுக. இங்கே பிராக்கெட் ஐ நீக்குக. மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் bracketகளை இட்டு இரட்டை மேற்கோள்களில் எழுதுக n. இப்போது சேவ் ல் சொடுக்குக. இயக்குவோம். டெர்மினலுக்கு வருவோம். கம்பைல் செய்ய எழுதுக g ஸ்பேஸ் array.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் அரே1. இங்கே அரே1 உள்ளது. ஏனெனில் நாம் பைல் array.c க்கான வெளியீட்டு பாராமீட்டர் அரே ஐ ஓவர்ரைடு செய்ய விரும்பவில்லை. இப்போது Enter ஐ அழுத்துக. இயக்க எழுதுக array1. Enter ஐ அழுத்துக. வெளியீடு காட்டப்படுகிறது. The sum is 15. இது நம் சி கோடு போன்று இருப்பதை காணலாம். இப்போது மற்றொரு பொதுவான பிழையை காணலாம். புரோகிராமுக்கு வருவோம். இங்கே வரி எண் 7 *1 *2 மற்றும் *3 என எழுதுகிறேன் எனில் சேவ் ல் சொடுக்குக. இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். ப்ராம்ப்ட் ஐ துடைக்கிறேன். முன்பு போல கம்பைல் செய்வோம். முன்பு போல இயக்குகிறோம். எதிர்பாராத வெளியீட்டை காண்கிறோம். இது ஏனெனில் அரே இண்டெக்ஸ் 0 ல் இருந்து ஆரம்பிக்கிறது. நம் புரோகிராமுக்கு வருவோம். அரே இண்டெக்ஸ் 1 ல் இருந்து ஆரம்பிப்பதை இங்கு காணலாம். எனவே இது ஒரு பிழையை தருகிறது. பிழையை சரிசெய்வோம். இங்கே 0 ஐ இடுக. 1 மற்றும் 2. சேவ் ல் சொடுக்குக. இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். முன்பு போல கம்பைல் செய்வோம். முன்பு போல இயக்குவோம். ஆம், இது வேலை செய்கிறது. இப்போது நம் slideகளுக்கு வருவோம். சுருங்க சொல்ல இந்த tutorialலில் நாம் கற்றது அரேஸ், சிங்கில் டைமென்ஷனல் அரேஸ் ஐ டிக்ளேர் செய்வது, சிங்கில் டைமென்ஷனல் அரேஸ் ஐ இனிஷியலைஸ் செய்வது, உதாரணமாக இன்ட் star3 = 4 5 6. அரேவின் elementகளை சேர்க்க, உதாரணமாக சும் is equal to *0 plus *1 plus *2. பயிற்சியாக ஒரு அரேவில் சேமிக்கப்பட்ட elementகளின் வித்தியாசத்தை கணக்கிட ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.